மதுரை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், ஒப்பந்த பணியாளர்களின் இந்த உள்ளிருப்பு போராட்டத்திற்கான காரணம் என்ன? இந்த போராட்டத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? மதுரை அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரக்கூடிய 55 வயதிற்கு மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்வதாக அறிவித்த சுமித் தனியார் நிறுவனத்தை கண்டித்து தான் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை கோரிப்பாளையம், அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை மற்றும் ஒவ்வொரு பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில கிறிஸ்டல் என்ற ஒரு நிறுவனம் ஒப்பந்த நிறுவனமாக செயல்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக ஏராளமான தூய்மை பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்தினார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் நிறைவு பெற்றதை அடுத்து தற்போது சுமித் என்கிற ஒரு ஒப்பந்த நிறுவனமானது புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனமானது தற்போது இந்த ஏற்கனவே பணிபுரிந்தவர்களில் 55 வயதிற்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை இந்த பணியில் நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது என அவர்களை பணி நீக்கம் செய்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு PF உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தர முடியாது என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் இந்த வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை பொறுத்தளவுக்கு தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் அதிக அளவில் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு வருவார்கள். இதை தாண்டிதான் சென்னைக்கு நோயாளிகள் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி நாளொன்றுக்கு 3500க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் ஒரு ஏறத்தாழ 3000 பேர் உள்நோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏராளமான சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் இருக்கிறது. இந்த பணிகளில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இவர்கள் மட்டுமே தூய்மை பணியாளர்கள் மட்டுமே தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கடந்த 10 ஆண்டுகளாக நேரடியாக நியமனம் செய்யாமல் தற்போது ஒப்பந்த நிறுவனங்களிடம் அந்த பணிகளை ஒப்படைத்து விடுகிறார்கள். பொது சுகாதாரத்துறையின் சார்பிலே இது ஒப்படைக்கப்படுவதனால் அந்த நிறுவனமே நேரடியாக பணியாளர்களை நியமனம் செய்து அவர்களை பணியமர்த்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஒரு ஒப்பந்த நிறுவனத்துடைய கான்ட்ராக்ட் முடிவுற்றதன் அடிப்படையில் புதிதாக வந்த நிறுவனம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அங்கேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு அந்த தொழிலாளர்கள் அவர்கள் தெரிவித்த கருத்து, நமக்கு நியூஸ் தமிழுக்கு தெரிவித்த கருத்தில் ஏற்கனவே அரசிடம் மருத்துவமனை நிர்வாகத்திடம் எங்களது கோரிக்கை தொடர்பாக வலியுறுத்திய நிலையும் ஒப்பந்த நிறுவனமானது அதனை மீறி 55 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது போன்ற செயல்களை கைவிடாவிட்டால் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் நடைபெறுவதாக இந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் இந்த தூய்மை பணிகளை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தூய்மை பணிகளை மேற்கொண்ட சுமித் என்கிற இந்த தனியார் நிறுவனம் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களை பணி நீக்கம் செய்வதுதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணமாக இருக்கிறது. இருந்தபோதும் தொடர்ந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.